வந்தே மாதரம். ராமசிவகுமார், இந்து தேசிய இயக்கம் மாநில நிர்வாகக் குழு. உதயநிதி ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறோம். திராவிட மேடைகளில் மட்டும் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிக்கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது சட்டசபையில் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசியிருக்கார். புதிதாக பொறுப்பேற்று எல்லோருக்கும் என்று தன்னை காட்டிக்கொண்ட திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார். அப்படின்னா எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி பார்ப்போம், எல்லா ஜாதியும் ஒரே மாதிரி பார்ப்போம், எல்லா இனங்களையும் ஒரே மாதிரி மதிப்போம்னு சொன்னவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைப்பு கொடுத்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர், சட்டசபையில் ஹிந்து தர்மத்தின் ஆணிவேரான சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கார். அப்படின்னா அதற்கு அவரும் ஒத்துப்போகிறாரா என்று எங்களுக்கு கேள்வி எழுகிறது. இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய சனாதன தர்ம ஒழிப்பு பேச்சால் இன்றைக்கி ஆட்சியிலேருந்து, அதிகாரத்திலேருந்து, பதவியிலேருந்து உட்கார்ந்துருக்கிறார். தன் கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் வலதுசாரி, இடதுசாரி, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ்ஸு, திருமாவளவன் எல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி ஆட்சியில் அதிகாரம் இல்லை, பணபலம் இல்லை, எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்துருக்குறீங்க. சனாதனத்தை ஒழிக்க போகிறீங்க. உங்கள் அப்பானாலேயே முடியல, உங்கள் தாத்தானாலேயே முடியல, நீங்கள் ஒழிக்க போகிறீங்களான்னு சொல்லி இந்து தேசிய இயக்கத்தின் சார்பாக கேள்வி எழுக்கிறோம். இது மாதிரி பேசக்கூடிய விஷயங்களை சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை இந்து தேசிய இயக்கத்தின் சார்பாக வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.